என்ன எதிர்பார்த்து நீங்க டியா கிளாஸ்ல போட்டீங்க? எனக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா அவங்கள்ட்ட பெர்ஃபெக்ஷன் ஐ நீட், பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்ட், அது மூணுமே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹானஸ்ட், பங்க்சுவாலிட்டி, பெர்ஃபெக்ஷன். ஸோ இந்த மூணு எதிர்பார்த்து தான் நீங்கள் கிளாஸில் போட்டீங்க. பிரைன் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும்னு இருந்துச்சு மேம். நல்ல டிசிப்ளின் வேணுங்க. ஓகே ஓகே. அப்போ அவங்க வந்து நல்ல எல்லாத்துக்கிட்டையும் நல்ல டிசிப்ளினாக பழகணும், நல்ல மரியாதையாக பேசணும். ஓகே. ஸோ அந்த டிசிப்ளினுக்காக தான் கிளாஸில் போட்டீங்க. ஆமாங்க. ஓகே. நாகேஸ்வரி படிப்பு காரணத்துக்காக தான் போட்டாங்க. மார்க்குங்கிறதே கம்மியாக தான் இருந்ததுங்க. படிப்பே இல்லைங்க, ரொம்ப சுத்தமாகவே இல்லைங்க. சரி. கிளாஸில் போட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறமா சேஞ்ச் பார்த்தீங்க? ஒரு 2 மாதத்துக்குள்ள நல்ல சேஞ்ச் தான். நல்ல சேஞ்ச் 1 மந்த்ல 1 மந்த் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அந்த 1 மாதத்துலேயே நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, ஒரு பல்லு விளக்குறதுலேருந்து நாங்கள் பார்த்துட்டேன். பெரிய மாற்றம் இல்லைங்களா? ஓகே. இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் என்ன மைனஸ் இருந்ததுன்னு எனக்கு முதல்ல சொல்லுங்க. பாய்ஸ் கிட்ட வந்து ஒரு சொன்னானா அப்போ செய்ய மாட்டான். இட் வில் டேக் டைம். ஓகே. சோ சொன்ன உடனே அந்த வேலை செய்யாம இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அதுக்கு உண்டான அட்டென்ஷன் பண்ணி அதுக்காக அவர் பண்றாரு. என்ன சேஞ்ச் முதல்ல பாத்தீங்க? அங்க ரைட்டிங் நல்லா இருந்துச்சுங்க. ஓகே. முதல்ல அப்படி எழுத மாட்டா அப்படி. ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு பென்சில் பிடிக்கவே தெரியாதுங்க. ஓ. எல்கேஜி முடிஞ்சும் கூடவே பென்சில் பிடிக்க அவ்வளவுக்கு தெரியாதுங்க. கையை மாதிரியே வச்சுதாங்க பிடிப்பான். இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. அந்த டிராயிங் பண்றது, ரைட்டிங் பண்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸ்டடீஸ் மேடம். என்ன சேஞ்ச்? ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தா கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்ல போய் கேட்டேன், ஃபர்ஸ்ட் நாள் போய் கேட்டேன். கேட்கும்போது அவங்க அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு அவரே டவுட் கேட்குறாரு. ஓகே. அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் அவனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்திருக்கு. கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கிறது நீங்க உணர்றீங்க. ஆமா. நல்ல டிசிப்ளின் மேம். என்ன டிசிப்ளின்ல எந்த மாதிரி மாறணும்? கொஞ்சம் வர ஊர்ல பேசுறதுல ஒரு மாதிரி பேசுவாங்க. நல்ல டிசிப்ளின் வாங்க, வணக்கம், ரொம்ப நன்றி சொல்றது எல்லாமே சேஞ்சஸ் நல்லா தெரியும். அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க, பண்றாங்க. ஓகே. எக்ஸசைஸ்